அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தா என்னோட பண்ணையில இந்த ஆடு ஒரு 4 குட்டி போட்டுருந்துச்சு. போடும்போதே ஒரு குட்டி இறந்து தான் பிறந்துச்சுங்க. என்னென்ன காரணம் பார்த்தா, நம்ம ஆட்டு குட்டி போடும்போது பக்கத்துல இல்லாததால இந்த இழப்பு ஏற்பட்டுருக்கலாம். அல்லது வயித்துல ஏதோ பிரச்சனை ஏற்பட்டுருக்கலாம். அதனால ஒரு குட்டி இறந்துருச்சு. ஆனா 4 குட்டி போடுற அளவுக்கு ஓரளவுக்கு பால் இருந்துச்சு. பால் இருந்தாலுமே என்ன பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஒரு குட்டி இறந்துருச்சுங்க. இந்த குட்டி இறந்துச்சு. அந்த குட்டி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம கிடக்குது. இதெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மழை காலம் சொல்கிறத விட குளிர் காலம் சொல்லுவாங்கள்ல, கடும் பனி, கடும் குளிர் நடக்குது. அதனால் நம்ம என்னதான் ப்ரூடிங் செட்டப்பில் போட்டு வச்சுருந்தாலுமே அதுக்கு போதிய வெப்பம் சரியாக கிடைக்கல. அந்த வெப்பம் பற்றாக்குறையால் குட்டி இறக்க வாய்ப்பு இருக்குது. அது இப்போ ஒரு குட்டி இறந்துருச்சு. இன்னொரு குட்டி தேருமா தெரியாதுன்னு சொல்ல 4 குட்டி போட்டு ஒரு குட்டியை காப்பாற்றுறதே பெரிய பாடாக இருக்குதுங்க. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அதிகப்படியான பிரச்சனை பார்த்தா கடும் குளிர் தாங்க. அதிகப்படியான குளிர் வைக்கிறதால குட்டிக்கு போதிய வெப்பம் பத்தாததால் இறக்க நேரடி இறந்துருது. நம்மளும் என்னென்ன தான் இப்போ ப்ரூடிங் செட்டப் நிறைய பண்ணியிருக்கோம், பண்ணியிருந்தாலும் காப்பாற்ற முடியல. இருந்தாலும் வருங்காலங்கள் இது போல் இழப்பு இல்லாமல் இருந்தால் நம்ம பண்ணை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போகலாம். பண்ணை வந்து லாபகரமாக கொண்டுக்கிட்டு போகலாம். என்னுடைய பண்ணையில் ஒரு புதுசாக ஒரு மாடு வாங்கிட்டு வந்தாங்க. மாடு வாங்கினு பார்த்தோன்னா கொஞ்சம் வருமானம் தேவைப்படுது அப்படின்ட்டு ஒரு மாடு வாங்கினேன். இந்த மாட்டோட விலை வந்து பார்த்தோன்னா 65,000ங்க. இந்த மாடு வாங்கும்போது என்கிட்ட வாக்கு கொடுத்தவங்க என்னென்னு பார்த்தா, அந்த மாடு வாங்கும்போது மாடு ஏற்கனவே கறந்தது வந்து பார்த்தோன்னா காலையில் 9 சாயந்தரம் 9 கறக்குன்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அதனால் ஒரு ஆர்வத்தில் மாட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் மாடு இருக்க ஹைட்டு வெயிட்டுக்கு பார்த்தோன்னா 9 கறக்கணும். ஆனால் கறக்கலை. நம்ம வந்தோடனே ஆர்வத்தில் வந்து தீவனத்தை கொஞ்சம் அதிகப்படியான போட்டோம். என்ன தீவனம், இந்த மாவு கலவை தீவனம் அது கொஞ்சம் அதிகமாக போட்டோம். நம்மகிட்ட மில் இருக்குன்னு அரைச்சி கொஞ்சம் கொட்டியாச்சு. அது வந்து செரிமான கோளாறால் ஒரு 4 நாள் கறக்காமல் விட்டுருச்சுங்க. 4 நாள் கறக்காமல் போனதுலேருந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த 8 லிட்டரே பிடிக்க முடியல இன்ன வரைக்கும். இது காரணம் என்னன்னு சரியாக தெரியல. நம்ம மாட்டில் பெருசாக அனுபவம் இல்லை. நம்ம கொஞ்சம் வருமானம் தேவைப்படும், கொஞ்சம் கமிட்மெண்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த மாட்டை வாங்கினேங்க. இந்த மாட்டை வாங்கின விலை வந்து 65,000ங்கிறது நியாயமான விலையா இல்லை அதிகப்படியான விலையான்னு தெரிஞ்சவங்க கமெண்டில் தெரிவிங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாடு வந்து 10 லிட்டர் வரைக்கும் கறக்கும்னு எதிர்பார்த்தோம், ஆனால் கறக்கலை. அதுக்கு காரணம் என்னென்னு தெரிஞ்சவங்களும் கமெண்டில் தெரிவிங்க. இது மாட்டில் கொஞ்சம் பெரிய அனுபவம்னால ஓரளவுக்கு அனுபவம்னா இப்போ 2-3 டைமாக தான் மாடு இருக்கும். கிட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அனுபவம் இருக்குது. இந்த மாட்டை பற்றியான தெளிவான விவரங்கள் தெரிஞ்சவங்க கமெண்டில் தெரிவிங்க. இந்த மாடு நியாயமான விலையா, கறவைத்திறன் நியாயமாக அநியாயமாக, கறவைத்திறன் அதிகப்படுத்துறதுக்கு வேறு எதுவும் செய்யணுமா, அல்லது மாடுக்கு பசுந்தீவனம் அதிகம் கொடுக்கணுமா, இல்லை கலவை தீவனம் அதிகமாக கொடுக்கணும், இந்த மாதிரி தகவலாம் கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோக்குள்ள அந்த மாட்டை பற்றி என்ன தகவல் தான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த மாட்டோட கன்றுக்குட்டி இந்த கன்றுக்குட்டி தாங்க. இந்த கன்றுக்குட்டி பார்த்திங்கன்னா இங்கே வந்து தான் போட்டுச்சு. இது வந்து பார்த்தோன்னா கெடேரி கன்றுக்குட்டி. அதனால் நமக்கு லாபம் வந்து இந்த கெடேரி கன்றுக்குட்டியில் இருக்குன்ற நம்பிக்கையில் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரிஜினல் ஜெர்சின்னு நினைக்கிறேன். ஜெர்சியாக வச்சப்பான்னு சரியாக டவுட்டாக இருக்குது. அதையும் தெரிஞ்சவங்க கமெண்டில் தெரியுங்க. அடுத்ததான் நேரடியாக நம்ம ஆட்டு பண்ணைக்கு வந்துட்டோம். ஆட்டு பண்ணையில் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது சொந்த வேலைகளுக்கு இருந்தால் நம்ம வெளில கூட ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். வந்து கூட ஆட்டுக்கு தலை கட்டலாம். மேய்ச்சலுக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சாயந்தரம் ஓட்டிகிட்டு போனாலே ஓரளவுக்கு வயிறு நிறைய மேய்ஞ்சிரும். மதிய நேரத்தில் போகிற மாதிரினாலும் தலை வேப்பந்தலையோ இல்லை தேக்கந்தலையோ கட்டி விட்டு போனீங்கன்னா நம்ம மற்ற வேலைகளை பார்த்துட்டு வரது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் உங்கள் அனுபவத்தில் ஏற்பட்டுரும். என்னுடைய அனுபவத்தில் ஏற்பட்டதெல்லாம் சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. இது லேட்டஸ்ட்டாக குட்டி போட்ட ஆடுன்னு சொல்லியிருந்தேன். இந்த ஆட்டுகளை பற்றி ஏற்கனவே வீடியோ பதிவு பண்ணிட்டுருப்பேன். நாளைக்கு இந்த அடுத்த வீடியோ போல் அதை பற்றி முழு தகவலும் கொடுக்குறேன். ஸோ ஆடுகள்லாம் மேய்ச்சலுக்கு போல் இங்கேயே ஒரு சில தீவனங்கள் தின்ட்டு கிடக்கு. இப்போ திரும்ப தலை கட்டணும். நாங்கள் வீட்டுக்காரங்க வெளில போயிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வந்து இன்றைக்கி வேலை டைட்டு தான். ஆட்டுமெல்லாம் பார்த்துக்கு மேய்ச்சல் போகலாமா இல்லை ஏதாவது தீவனம் தீவனம் கொடுப்பானான்னு ஒரு ஏக்கத்தோடு பார்த்துக்கு நிற்கிறதெல்லாம். நம்ம கோழி பண்ணையில் பார்த்தோன்னா இந்த கோழி வந்துலாம் பார்த்தோன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோ பதிவு பண்ணியிருப்பேன். இந்த ஒரு தாய்க்கோழி வந்து பார்த்தோன்னா 9 குஞ்சு வச்சுருந்தது. இந்த கோழி வந்து பார்த்தோன்னா அந்த அன்றைக்கி 2 கோழி சேர்ந்து வந்து பார்த்தா 12 கோழி குஞ்சு வச்சுருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா 2 வந்து குளிர் தாங்காமல் 2 மணி இறந்துச்சு. ஏன்னா ப்ரூடிங் செட்டப் இந்த பேட்ச் போட மாட்டோம். கோழிக்கு கொஞ்சம் குஞ்சு குறைவாக இருக்குன்னு சொல்லி ப்ரூடிங் செட்டப் போட மாட்டேன். அதனால் குஞ்சுகள்லாம் இறந்துச்சு. குஞ்சு அந்த காரணத்தை மட்டும் இறக்கலைங்க. இன்னொரு விஷயம் வந்து இந்த ராசாலின்னு சொல்லுவாங்களே, ஒரு பருந்து வகையை சேர்ந்தது. அந்த பருந்து வந்து பார்த்தோன்னா பண்ணக்குள்ளேயே வந்து கோழி குஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. இந்த வாசப்படி வழியாக உள்ளுக்கு வந்து நம்ம 4 நேரத்தில் வந்து பார்த்தோன்னா உள்ளுக்கு வந்து திரும்ப இது வழியாக வெளில போயிடுதுங்க. அந்த அளவுக்கு டெக்னிக்கலாக மூவ் பண்ணி கிட்டத்தட்ட அதே ஒரு 7-8 குஞ்சு பிடிச்சிருச்சு.
நம்ம என்ன தான் பாதுகாப்பாக தான் இருக்கிறோம், ஆனால் அதையும் மீறி நடந்தது பாருங்கள். 24 ஹவர்ஸும் நம்ம கோழி குஞ்சை கவனிக்கிறது எங்களுக்கு வேலை இல்லை. மற்ற வேலைகள்லாம் இருக்குல்ல, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, மில்லு இருக்குன்ட்டு ஒவ்வொரு வேலையும் தனித்தனி வேலை இருக்கிறதால அங்கேயும் நகர்ந்துடுறோம். அப்படி நகரும்போது நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டிய இருக்குதுங்க. பல தொழில் செய்கிறவங்க வந்து சில நஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தான் வருது. பார்த்தீங்கன்னா பல தொழில் தெரிஞ்சால் ஒரு தொழிலும் உருப்படியாக செய்ய மாட்டாங்க, பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் என் பொழப்பு போயிட்டுருக்குதுங்க. பல தொழிலில் பல வருமானத்தை ஈட்டிடலாம்னு சொல்லி தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழிலில் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. இப்போ நீங்கள் நஷ்டத்தை சந்திக்கலாம், கண்டிப்பாக கம்மலில் தெரியுங்க. நம்ம பார்த்தீங்கனாலே தெரியும். என்ன நம்ம மாட்டு பண்ணலாம் சாயந்தரம் மாடு பால் கறக்க வந்துடணும். திரும்ப ஆடுகளுக்கு சரியான நேரத்தில் போதிய தீவனம் கொடுக்கணும். திரும்ப மில்லு ரைஸ் மில்லுக்கு வந்தால் மில்லுக்கு உண்டான வேலை செய்யணும். திரும்ப ஏதாவது எண்ணெய் வியாபாரத்துக்கு எண்ணெய் யாரை கேட்டால் அங்கே கொடுக்க போகணும். இப்படிங்கிறதுல நமக்கு வேலைப்பொருள் ஜாஸ்திங்கிறதுல வேலையாட்கள் பிரச்சனையும் கொஞ்சம் நிறையா தான் இருக்குது. விரைவில் ஆட்கள் நம்ம பண்ணையில் நியமிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அப்படி யாருக்கான்னு நம்ம பண்ணையிலையோ அல்லது நம்ம மில்லுலேயோ வேலைக்கு வர ஐடியா இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வேலைக்கு யாரும் நல்ல கப்பலாக இருந்தால் நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம். இழப்புகள் நிறையா சந்திக்கிறத ஒரு சில ஆட்களை வச்சு சரி பண்ணலாம் சொல்லி சின்ன ஐடியா இருக்குது. யாராவது வேலைக்கு வர மாதிரி ஐடியா சொல்லுங்கள். என்னோடய ஃபோன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 86 67 79 74 51 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய பண்ணைக்கு வேலைக்கு நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். நம்ம கோழி பண்ணையில் கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே காமிச்சிருப்பேன். நம்ம கடலை உடைக்கிற மிஷின் இருக்குது. அந்த உடைக்கிற துளும்பு இருக்கு பாருங்கள். அந்த துளும்பில் எப்படி 1-2 கடலை பயிரோ இல்லை கடலையோ ஒதுங்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடலை தோல் அப்புறம் சீச்சு வெளில போட்டுரும். இதில் ஒரு சில கடலை பயிரெலாம் இருக்கும். அது தேவையான தீவனத்தை எடுத்துக்கணுங்கிறதுக்காக வெளில சீச்சே வெளில விட்டுரும். நம்ம 2 நாளைக்கு ஒரு கவா இல்லை 5 நாளைக்கு ஒரு கவா அள்ளி திரும்ப உள்ளுக்கே கொட்டுவோம். நம்ம ஏன் இப்படி விட்டுறோம் அப்படின்னா கோழிகள் இயற்கையாக தீனி கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையாக வர்றோம். அடுத்து பார்த்தோன்னா நம்ம பண்ணையிலே குப்பையை வந்து போன வருஷம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கேயே கொட்டியிருந்தோம். இப்போ வந்து பாதி குப்பையை உள்ளே கொட்டுவோம், பாதி குப்பையை வெளியில் கொட்டுவோம். குப்பைன்னா மாட்டோட எருவு, கோழியோட எருவு இதெல்லாம் பார்த்தோன்னா இங்கே தான் கொட்டுவோம். ஏன்னாலும் பார்த்தோன்னா கோழிகளுக்கு இயற்கையாக உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்டோம். உங்களுக்கு காலைல கொட்டின குப்பை தான். அதை அப்படியே சீச்சு விட்டு அதுக்கு தேவையான உணவு இருக்குதான்னு சொல்லி பார்த்தோன்னா சீச்சே தேவையான உணவு எடுத்துக்கும். இப்படிலாம் பண்ணும்போது நம்ம பண்ணையில் வந்து கோழிகள் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இயற்கையாக தீவனம் கிடச்சின்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக கிடைக்குங்கிறதுல தான் நம்ம இந்த மாதிரி செட்டப்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். உங்களுடைய பண்ணையில் இந்த இயற்கை செட்டப் வச்சுட்டிங்களா இல்லை செயற்கை செட்டப் வச்சுட்டிங்களான்னு சொல்லி தெரியப்படுத்துங்க. என்னோடய பண்ணையில் எதுவும் தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டுங்க கமெண்டில். அதை நான் திருத்திக்கிறேன். நம்ம நேயர்கள் சில கமெண்ட்லாம் தெரிவிப்பாங்க, என்னோடய குறைகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கமெண்டில் என்னென்ன குறைகள் சொல்லியிருக்காங்க, யாரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவாக தொகுப்பாக வெளியிடுறேன். அடுத்த வீடியோக்களை பற்றி வெளியிடுறேன். இந்த வீடியோவில் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச என்னோடய பண்ணையில் சில தகவல் நேரில் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.